பார்வதி அம்மா பேசுகிற தாய்ந்த நாடு. ஒரு மாதம் நீதிமன்றத்தில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணுக்கும் லீவு நாளில் நீதி அரசர் எல்லா நீதிமன்றத்திலையும் தாய் இந்தியா நாடு உலகமே நாட்டில் உள்ள கணக்கு எல்லாமே நீதி அரசர் கணக்கு எடுத்துட்டார். 2ஆம் தேதி நீதிபதி ஜட்ஜி உட்கார்ந்திய கணக்கு எல்லா கணக்கும் உள்ள மாட்டி தான் உள்ளே கொண்டு வருவார். எல்லா கணக்கும் மாட்டிடுவார். இவரே மாட்டி ஐயா நீதி அரசர் மாட்டி உள்ளே கொண்டு வருவார். நீதித்துறையில் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணும் ரோட்டு சாலையில் வாகனத்தில் வாரிய பில்டிங்கி அடுக்குமாடி பில்டிங்கி எவ்வளோ ஏற்றிருக்கான், அதெல்லாம் சட்டப்படி செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிற கேள்வி நீதிமன்றத்தில் நீதி அரசர் கேட்கார். கைலாசத்திலேருந்து கேள்வி கேட்கார், பதில் சொல்லு அப்படிங்க. தாய் இந்தியா நாடு முழுவதும் இவ்வளோ பெரிய பில்டிங் போடலாமா, எத்தனை மாடி, லேட்ஸா ஒரு அதிர்வுனா எத்தனை மக்கள் மாண்டு போகும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. அதான் லேசாக அதிர்வாச்சா அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு தான் பில்டிங்கி ஏற்றாத, பில்டிங்கு போடாத, இருக்கிற தக்கனை போகணும், பூமி அசிங்கம் பண்ணாத, அகம்பாதம் பண்ணாத, வேலை பார்த்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கிற கணக்கு, ஆதியில் உள்ள கணக்கு எல்லாமே நீதிமன்றத்தில் இருக்குது. வெளியே விடாதனால அது நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணுமே அரசியல்வாதியை அரட்டினார். இந்த 75 வருஷம் ஆண்டு காலமாகவே அரட்டிலே கொண்டு வந்துட்டான். கணக்கு முடிக்கிறது இவர் தான், அள்ளி எறிகிறது இவர் தான், குடும்பமே கருவை அறுக்கிறது இவர் தான் நீதி அரசர். புரிஞ்சிக்கோ, சின்னம்னமா ஆக்கிடுவார் ஐயா நீதி அரசர். புரிஞ்சிக்கோ, உலகமே நீதிபதியை ஜட்ஜி எல்லாமே தாய் இந்தியா நாடு முழுவதுமே அரட்டிலே கொண்டு வந்தான். ஐயா உட்கார்ந்த பிறகுதான் அந்த கணக்குகளை பூரா இப்போ அவர் வெளியே இழுத்து வாரார். இன்னும் சட்டப்படி நான் உள்ள உட்காரலை, நீதிமன்றத்தில் அவர் நான் உட்காரலை, கைலாசத்தில் உட்கார்ந்துருக்காரு, நீதி அரசராக நடத்துதார், நீதிபதி ஜட்ஜாக எழுதுதார். இன்னும் மாநிலத்தில் நீதிமன்றத்தில் நான் உட்காரலை, அதுக்கு டைம் வரும், டைம் வரையில் உட்காருவார். நீதி அரசராக உட்கார்ந்த உடனே போட்ட கணக்கு எல்லாமே திரை லோகத்தில் கணக்கு பிரட்டி 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 ஆணும் பெண்ணும் பார்க்கையில் நடுங்க விடுவார். அப்போ தான் நடுங்கும். நீதிமன்றத்தில் ஒரு கணக்கு வெளியில் பில்டிங் கட்டுதானா அது நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும். சர்வ நம்பர்லேருந்து எல்லா கணக்கு அடங்கு எல்லாமே சொத்து வாங்கினாலும் உள்ள பதிவு ஆகணும். இது வெளியில் கூத்தடிச்சிட்டான். இது நடந்திருந்தால் இவ்வளோ தப்பு நடந்திருக்காது. விவசாயம் சுத்தமாக ஓடிக்கிட்டு இருக்கும், விவசாயம் அழியாமல் ஓடிக்கிட்டு இருக்கும். மலைகளை உடைக்க மாட்டான், அப்போ வீடு வாசல் கட்ட மாட்டான். காகித பேப்பர்களை பூரா எங்கே அள்ளணுமோ அங்கே அள்ளி இங்கே அள்ளி பூரா எம்பி எம்எல்ஏ முதலமைச்சர் வரைக்கும் எல்லாம் கையில் கிடைச்சோடனே வீசி விட்டுட்டான். வீசி விட்டோடனே அவனுங்களே புரோக்கர் மாதிரி வச்சுருக்கான். வட்டி கடை வாரக்கடை கொடுக்கறது அரசியல்வாதி நடத்துதான். புரியுதா? எல்லாமே பிடிச்சி அடிக்கல கக்குவான், அம்புட்டும் கக்குவான். பினாமியில் தான் ரோட்டு காட்டில் செவுளி கடை போட்டிருப்பான். என்னென்ன நடத்தணுமோ பினாமியில் உள்ளதை நியமித்து வச்சு தான் நடத்துதான். அது ஏகப்பட்டது சிக்கலில் மாட்டும். அப்போ அதிகாரியில் இவ்வளோ போட்டு என்ன செய்ய? குளத்துக்கு கீழே ஸ்கூல் கட்டியிருக்கான், மில்லு கட்டியிருக்கான், தொழிற்சாலை கட்டியிருக்கான், எல்லாமே கட்டியிருக்கான். என்னென்ன கட்டணுமோ அத்தனையுமே கட்டியிருக்கான். அதுக்கு தான் கணக்கு எடுக்கார். பாழாக்கிட்டானே பூமி, என்ன பாழாக்கிடுவானே அப்படின்னு. அதுக்கு தான் சட்டப்படி வராரு. என்ன சட்டத்தில் தப்பு செஞ்சுருக்கானோ அத்தனை சட்டம் அவன் போட்ட சட்டத்தில் தப்பு பண்ணதை கணக்கு எடுத்துட்டு நீதிமன்றத்தில் ஏற்றி வராரு. அவன் நினைக்கலாம் சிவில் கேஸுன்னு நினைக்கலாம். வாங்குறவன் போகிறவன் ஆடுறவன் புரோக்கர்லேருந்து இடம் வாங்குறவன் கொடுக்கல எல்லா அதிகாரியிலேருந்து அவன் நினைக்கலாம் சிவில் கேஸ் அப்படின்னு. நீ வச்ச கிரிமினலில் செகண்டில் தூக்குவார். அதுதான் கணக்கு. புரியுதா? இவ்வளோ நாள் கணக்கு, எனக்கே இவ்வளோ நாள் கணக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்பார். 2013 கேஸ் இன்னைக்கு வரைக்கும் நடக்கும் அப்படின்னா எனக்கே கேஸ், எனக்கே நான் உட்கார்ந்த இடத்துல இப்படியா அப்படிங்கிற ஒரு கேள்வி முற்றுப்புள்ளி வைப்பார். அப்போ இவ்வளோ ஒரு ஆட்டத்தில் ஆடுதான் நீதிபதி ஜட்ஜி ஆணும் பெண்ணுமே. போக்குவரத்து சாலையில் எல்லாமே கட்டியிருப்பான், மில்லு கட்டியிருப்பான். எல்லாம் பார்த்துட்டு தானே பாரியா பாக்கிய அது சொல்ல முடியாது, செய்ய முடியாது.
எதுவுமே போட முடியாது, கையெழுத்து போட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அரசியல்வாதி கையை காட்டி இந்த 100க்கு 100 ஓட்டு முத்திரை போடுறது கூட 100க்கு 100 சேட்டை பண்ணி வச்சுருக்கான். அப்போ நம்ம இருக்கோம் அப்படிங்கிற தெம்பில் எம்எல்ஏலேருந்து முதலமைச்சர் பிரதமர் வரைக்கும் ஆடுதான். அது சீக்கிரமாக பிடிப்பார், பிடிச்சி அடிக்கிற அடியில் துவச்சி எடுப்பார். கைலாசத்துக்கு முன்னாடியே சாதின்னு விடுதான். சாதி ஒரே உயிரை படைக்கார். ரேடியா கெட்டி மணி அடித்து சாதி இத்தனை சாதி நாங்கள் இருக்கோம்னு விடுதான். அப்போ அவன் கொழுப்பு தானே. கைலாசத்தில் உட்காந்துருக்கார் ஐயா உச்சியில். அப்போ அவனுக்கு கொழுப்பு தானே. அந்த கொழுப்பு உள்ள இராணுவம் உள்ள இறங்கியல முன்னாடி தான் நெரிச்சு வருவான், பின்னாடி நெரிப்பான், தெற்கிட்டு நெரிப்பான், வடக்கிட்டு நெரிப்பான், நெரிச்சு உள்ளே வருவான். நெரிச்சு வரையில் அடி உள்ள எவ்வளோ அடி விழும்னு அப்போ தான் தெரியும். புரியுதா? படைக்கிறது ஒரே உயிர்னு விடுதார், கணக்கு விடுதார். அப்போ அவருக்கு முன்னாடியே ரேடியா கட்டி இத்தனை சாதின்னு விடுதானா ரேடியா கட்டி. அப்போ அந்த ரேடியோ வச்சிருப்பாரா? நீதிமன்றத்திலேருந்து பட்டியல் ஏற்றுன உடனே அடி கிராமம் சிட்டி துவச்சி எடுத்து விடுவார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ, அமைதியாக போய்க்கோ. எதுக்க தெற்க வடக்க கிழக்க மேற்க அமைதியாக போ. இப்போ தமிழ்நாடு முழுவதும் காகித பேப்பர் வீடு வேறும் புடிவடும் எல்லாம் சிக்கலில் மாட்டி 8 நாட்டு சனி உட்கார வச்சு ஆட்ட போகிறார் ஐயா நீதி அரசர். முக்கால் சத்தியம் கணக்கு இந்தியா நாடு முழுவதும் நீதிமன்றத்தில் இந்த 30 நாள் கணக்குள்ள எல்லாம் முடிச்சிட்டார். இப்போ புது கணக்கு நீதிமன்றத்தில் தொடங்கையில் எல்லாருமே மாட்டுவான், எல்லாம் அத்தனையும் உள்ள மாட்டுவான் நீதிமன்றத்தில். முக்கால் சத்தியம்.